வணக்கம் மக்களே அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் மண்டே டு ஃப்ரைடே என்ன லஞ்ச் பேக் பண்ணேங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க மண்டே என்ன பேக் பண்ணேன்னு பார்க்கலாம். ஸோ ரைஸ் கொதிக்குது, ஒயிட் ரைஸ் தான். அது கூட நான் சுண்டக்காய் வத்த குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பச்சை சுண்டக்காய் எனக்கு கிடைக்கல, வத்தல் தான் கிடச்சிச்சு. அதனால அதை வச்சு சுண்டக்காய் குழம்பு செஞ்சிடலாம் அப்படின்னு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எத்தனை பேருக்கு சுண்டக்காய் பிடிக்கும்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு காய். இது நம்ம அடிக்கடி எடுக்கிறனால நிறைய நன்மைகள் இருக்குது. நான் இந்த வீடியோவில் ரெசிபி காட்டலை, கிளிம்சஸ் தான் காட்டுறேன். இந்த குழம்பு செய்கிறதுக்கு நம்ம சின்ன வெங்காயமும் பூண்டும் நிறைய போட்டு செஞ்சோன்னா உடம்புக்கும் நல்லது, அது டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இந்த குழம்பு கெட்டே போகாது, நீங்கள் 2-3 டேஸ் வச்சு கூட சாப்பிடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் பாவக்காய் பொரியலும் வெண்டைக்காய் பொரியலும் தான் பண்ண போகிறேன். ஸோ பாவக்காவை ஃபைனாக சாப் பண்ணியாச்சு. எண்ணெயில் அதை நல்லா வதங்க விட்டுருவேன், அதனால் அதோட கசப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாகும். பாகற்காய்க்கு நான் வெங்காயம் எதுவுமே போடலை, வெறும் எண்ணெயில் பாவக்காவை போட்டு உப்பு போட்டு நல்லா வதங்க விட்டுருவேன். அது நல்லா வதங்கட்டும். சம்மருக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு, அதை வடித்தாச்சு. இன்னொரு கடாயில் வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்காக வெண்டைக்காவை ஃபைனலாக சாப் பண்ணிவிட்டு அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்கள் சொல்லுங்கள், சுண்டைக்காய்க்கு வேறு என்ன காய் பொரியலாக பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு, இந்த காம்பினேஷன் செம்மையாக இருக்கும்ன்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்களே. அப்படி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சுண்டைக்காய் கொதிச்சு வச்சு ஃபைனலாக கொஞ்சோன்னு வெல்லம் போட்டு இறக்கிட்டு சூப்பராக இருக்கும். அண்ட் இன்னைக்கு நம்மளோட லஞ்ச் வெள்ளை சாதம், சுண்டக்காய் குழம்பு, பாகற்காய் ஃப்ரை அண்ட் வெண்டைக்காய் ஃப்ரை. எப்படி சமல? செவ்வாய்க்கிழமைக்கு நான் என்ன பேக் பண்ணேன்னு பார்க்கலாம். எப்போவுமே திங்கட்கிழமை தான் சாம்பார் செய்வேன். இந்த வாட்டி திங்கட்கிழமை செய்யலை, செவ்வாய்க்கிழமை சாம்பார் வச்சுட்டேன். ஸோ செவ்வாய்க்கிழமை செஞ்சுருக்கிறது வெள்ளை சாதம், அதுக்கப்புறம் நல்லா முருங்கைக்காய் போட்ட சாம்பார். முருங்கைக்காய் விலை செமையாக எகிரிடுச்சுங்க. ஒரு முருங்கைக்காய் 20 ரூபான்னு எங்கள் ஏரியாவில் விற்கிறாங்க. அதனால் முருங்கைக்காய் வாங்குறத நான் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். உங்கள் ஏரியாவில் எவ்வளோ விற்கிறாங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். காலிஃப்ளவர் கிரேவி, நல்ல வெங்காயம் தக்காளிலாம் போட்டு ஒரு சூப்பரான கிரேவி ஸ்பைஸியாக வச்சாச்சு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் சங்கரா மீன் ஃப்ரை. எதுக்கு 3 வைக்கிறேன்னா, 1 நம்ம சாப்பிடுவோம், இன்னும் 2 நம்ம ஃப்ரெண்டுன்னு பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்களா, அவங்களுக்காகத்தான். வெல்கம் டு வெனஸ்டே லஞ்ச். வெனஸ்டே ஒரு சிம்பிளான லஞ்ச் தான் பேக் பண்ணேன். ஒயிட் ரைஸ், அதுக்காக நல்லா சுட சுட பெப்பர் போட்ட ரசம் அண்ட் உருளைக்கிழங்கு ஃப்ரை. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் 2026 வெளியில் சாப்பிட்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். சிம்பிளாக என்ன பண்ண முடியுமோ அதை வீட்லேயே செஞ்சு அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இப்படி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். இது பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் ஒரு சூப்பர் காம்பினேஷன். இந்த காம்போ எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வெல்கம் டு Thursday lunch box packing. ஸோ சாதம் சுட சுட கொதிச்சுக்கிட்டு இருக்கு. சைடில் நான் வாழைக்காய் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். முன்னாடிலாம் வாழைக்காய் வாங்கினேன்னா நான் ஒரு ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் மசாலா தடவி ஃபிஷ் பொரிக்கிற மாதிரி பொரிப்பேன், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போது ஆயில் ஐட்டம்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் பொரியல் மாதிரி பண்ணிட்டேன். இன்னும் ஃபுல்லாக கம்மி பண்ணலங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாழைக்காய் பொரியல் மாதிரி பண்ணாலுமே அது அவ்வளோ அமிர்தமாக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டு. அண்ட் இன்னொன்று தொட்டுக்கிறதுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை துவையல் செஞ்சிடலான்ட்டு அதை தான் செஞ்சிட்ருக்கேன். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நிறைய சேர்ந்துருச்சு, சரி அதை துவையலாக செஞ்சிடலான்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எத்தனை பேர் வீட்டில் நிறையா சேர்ந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி துவையலை செஞ்சு காலி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள், இல்லாட்டி காஞ்சி வேஸ்ட்டாக போயிடும், பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இது அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான க்ரீன்ஸ். இதை கண்டிப்பாக எந்த விதத்தில் யூஸ் பண்ண முடியுமோ அந்த விதத்தில் யூஸ் பண்ணிடணும், வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. துவையலும் நல்லா ஸ்பைஸியாக செஞ்சாச்சு.
ஃபைனலாக தேங்காவும் புளியும் ஆட் பண்ணிவிட்டு ஆற விட்டாச்சு. அதை ஆறிட்டோன்னா அரைச்சிடணும், அவ்வளோதான். இந்த பக்கமும் வாழைக்காவும் நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சு. அது கூட தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டோம்னா மசாலா நல்லா பிளெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு சூப்பரான வாழைக்காய் பொரியலும் தயார். இன்றைக்கி நான் குழம்பு எதுவும் பண்ணலன்னு பார்க்குறீங்களா? கரெக்டு. இது தயிர் சாதம் தளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரைஸை வடிச்சிட்டு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் தயிர் சாதம் ரொம்ப சிம்பிளாக செய்வேன். பால் இஞ்சிலாம் சேர்க்கலை. வெறும் கடுகு உளுந்து கருவேப்பில்லை கடலைப்பருப்பு பச்சை மிளகாய் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தயிரை ஊற்றிடுவேன். அவ்வளோதான். ரைஸோடு மிக்ஸ் பண்ணிட்டா தயிர் சாதமும் நமக்கு ரெடி. நல்லா கிளறி விடணும். ஒயிட் ரைஸ் கூட நானும் கிளற ஆரம்பிச்சிட்டேன். எத்தனை பேருக்கு தயிர் சாதம்லாம் அவ்வளோ இஷ்டம் அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். எல்லோரும் தயிர் சாதத்தை எக்ஸ்ட்ராவாக செய்வாங்க. அதை நான் மெயின் சாதமாகவே செய்கிறேன். பார்த்தீங்களா, இதான் ஐடி வாழ்க்கை. ஃபைனலாக நம்ம பேக் பண்ணுறது தயிர் சாதம், வாழைக்காய் ஃப்ரை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்ட சுவையான துவையல். ஆஃபீஸில் இந்த தயிர் சாதத்தை சாப்பிட்ட உடனே அடுத்த ஒரு 2 ஹவர்ஸ் ஒரு தூக்கம் சொக்கும் பாருங்கள். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகிருக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சே ஆகணும். At last Friday, welcome to Friday office lunch box packing. ஃப்ரைடேனாலே ஒரு வீக்கெண்ட் மோட் வந்துடும் எனக்கு. மார்னிங்கே ஒரு நல்ல ஹாப்பி மோட். அது அந்த மண்டேலேருந்து தேர்ஸ்டே வராத மோட் அந்த ஃப்ரைடேயில் மட்டும் எப்படி தான் வரும்னு தெரியாது. அன்றைக்கி நான் பேக் பண்ணது வெள்ளை சாதம், பருப்பு கீரை பொரியல், முருங்கைக்காய் விலை அதிகங்கிறனால வெண்டைக்காய் போட்டு மொச்சைப்பயிறு குழம்பு. இதுவும் ஒரு அல்டிமேட் காம்போ. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நான் 1 வீக் பேக் பண்ணல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.